ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இப்போதான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம விஜய்க்கு காவேரி உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பழைய நினைவுகள் இல்லாமல் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு காவேரிக்கு சீக்கிரமாக அந்த பழைய நினைவுகளை கொண்டு வர நம்ம விஜய் எடுக்கிற முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம அம்முவுக்கு வந்து கால் அடிபட்டு அவங்களுக்கு வந்து சின்னதாக காயம் ஏற்பட்டுடுச்சு. உடனே நம்ம காவேரி இருக்காங்களே, இது மாதிரி உங்களுடைய பொண்ணுக்கு வந்து அடிபட்டிருக்கு, நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வாங்க, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னோடனே, என்ன இது காவேரியோட வாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் ஒரே கன்ஃபியூஷனாக வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம காவேரி வந்து நான் பிரின்ஸிபல் மேடத்தை பார்க்க போகிறேன், டீச்சர் நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டீச்சரை அங்கே விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய், இவங்க தான் உங்களோட கிளாஸ் டீச்சரா, நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், இவங்களோட கிளாஸ் டீச்சர் பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிருக்காங்க, அவங்க வேற என்ன வந்து சும்மா பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க. விஜய் சரிங்க டீச்சர், நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. விஜய், நான் வெளியே இருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ காலில் நீங்கள் என்ன ஆச்சு, எங்கே அடிபட்டிருக்குன்னு எனக்கு காட்டுங்க, நான் அதுக்கான மெடிசனை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்கி போட்டுடுங்க, அது சின்ன காயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்து பண்ணுறாங்க. அப்படி வீடியோ கால் பேசும்போது தான் நம்ம விஜயோட பேக்ரவுண்டில் நம்ம காவேரி அந்த ஸ்கூலோட நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக போகிறாங்க. இதை வந்து நம்ம விஜய் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அதாவது இப்போ அந்த டாக்டர் சொல்கிற மருந்தெல்லாம் நம்ம விஜயால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதுனால அவர் பேசுகிற அந்த வீடியோ காலை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நம்ம விஜய்க்கு பேக்ரவுண்டில் அந்த காவேரி நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத நம்ம விஜய் வந்து அதை நோட் பண்ணாமல் போயிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ அந்த டாக்டர் சொன்னாங்களே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம அம்மு வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்போ படுக்க வச்சுட்டு பிறகு அவங்க தாத்தாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் தாத்தா, டாக்டர் வந்து சின்ன காயம் தான், சீக்கிரமாக சரியாயிடும், அதனால் ஒரு சில மெடிசனை வாங்கி போட சொல்லியிருக்காங்க, அந்த மெடிசனை நான் வாங்கிட்டு வரத்துக்கு போகிறேன், நீங்கள் தாத்தா நீங்கள் அம்மு கூட இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அவங்க தாத்தாவை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த டாக்டர் என்னவோ மருந்து சொன்னாரே, நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது தான் நம்ம காவேரி அந்த பேக்ரவுண்டில் நடந்து போகிறத நம்ம விஜய் பார்க்குறாங்க. என்னது இது, நம்ம காவேரி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜூம் பண்ணி பார்த்தா அது நம்ம காவேரி தான். உடனே நம்ம விஜய் அந்த மருந்து வாங்கிட்டு வந்து நம்ம அம்முவுக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அம்முக்கிட்ட கேட்குறாங்க, அம்மு உன்னோட கிளாஸ் டீச்சர் இவங்கள தானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியோட போட்டோன்னே, ஆப்பா ஆமாம்பா, இது என்னுடைய கிளாஸ் டீச்சர் தான்ப்பா, என்னுடைய கிளாஸ் டீச்சரோட போட்டோ உங்ககிட்ட எப்படிப்பா வந்துச்சு, இவங்க தான்ப்பா என்னுடைய கிளாஸ் டீச்சர், நான் சொல்லலை, இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முவும் சொன்னோடனே நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே சாக்கு. என்னது, அப்போ காவேரி உசுரோடு தான் இருக்கிறாளா, அப்போ ஏன் எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட மறைச்சிட்டாங்க, தாத்தா காவேரி இறந்துட்டதா இல்லை என்கிட்ட சொன்னாங்க, சித்தப்பாவும் சித்தியும் அதே மாதிரி தானே சொன்னாங்க, ஆனால் இப்போ காவேரி உசுரோடு இருக்கிறாளே, அவள் ஏன் என்னை வந்து பார்க்காம இருக்கிறா, எதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து காவேரி இறந்துட்டதா சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரே கன்ஃபியூஷனில் அவங்க சித்திகிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க வர, இல்லை நம்ம சித்திகிட்ட கேட்டால் சரியாக இருக்காது, நம்ம தாத்தாவுக்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த அவசரப்பட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, உடனே நம்ம அந்த கிளாஸ் டீச்சரை வந்து நேரடி போய் பார்க்கணும், அது நம்ம காவேரி தானா இல்லை நம்ம அம்மு தான் வந்து தோராயமாக சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வேகமாக வந்து அம்மு சொன்ன உடனே அந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த ஸ்கூல் முடிஞ்சு அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அந்த வாட்ச்மேன், சார் நீங்கள் கிளாஸ் டீச்சரை பார்க்கணுன்னாக்கா நாளைக்கு தான் சார் வரணும், அவங்க எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாக்கா அவங்கள பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொன்னோன்னே, இல்லை நீங்கள் உங்கள் பிரின்ஸிபல் நம்பர் கொடுங்க, அவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்களோட அட்ரஸை வாங்கி நான் நேரில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் பிரின்ஸிபலை பார்க்குறதுனா கூட நாளைக்கு காலையில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனை சொன்னோன்னே நம்ம விஜயும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அம்முக்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷனே வாங்குறாங்க, இது உண்மையாகவே நம்ம காவேரி தானா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம காவேரி அவங்க அம்மா இவங்க 2 பேரும் வந்து வீட்டில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து, அதாவது நம்ம கங்கா இருக்காங்கல்ல காவேரியோட அக்கா, அவங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி யமுனாவுக்கு வந்து அடிபட்டுடுச்சா, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாளா, அவளுக்கு வந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னோடனே அவங்க அம்மா வந்து யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கல. உடனே நம்ம காவேரி கிட்ட வந்து, இங்கே பாரு காவேரி, யமுனாவுக்கு வந்து அடிபட்டுடுச்சா, நான் ஃபோன் பண்ண எடுக்கப்படுறா, நீ ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க தங்கச்சும், அக்கா அடிபட்டுடுச்சுக்கா, வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன், கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு, பெரிய காயெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா பதறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு நம்ம யமுனாவை பார்த்துட்டு அடுத்த நாள் கிளம்பி வரலாம் அப்படின்றாங்க. இருந்தாலும் நம்ம காவேரி யோசிக்கிறாங்க, இப்போ தானே நம்ம புதுசாக ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியிருப்போம், எப்படி லீவ் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லடி, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லீவ் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோடனே நம்ம காவேரியும் லீவ் சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவங்க தங்கச்சியை பார்க்க போயிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம விஜய் அடுத்த நாள் காலையில்
ஸ்கூலுக்கு வந்து பார்த்தாலும் நம்ம காவேரி இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு நாள் தான் கேப்பு. அடுத்த நாள் நம்ம காவேரி ஸ்கூலுக்கு வந்து தானே ஆகணும். அப்படி வந்தாக்கா நம்ம விஜய் காவேரியை கண்டிப்பா சந்திப்பாங்க. கண்டிப்பா சந்திச்ச பிறகு காவேரி கிட்ட இந்த உண்மையெல்லாம் பேசுவாங்க. அப்பதான் வந்து நம்ம காவேரியை கண்டுபிடிச்ச நம்ம விஜய் அவங்க அம்மாகிட்டலாம் போய் விசாரிப்பாங்க. அப்பதான் காவேரிக்கு பழைய நினைவுகள் மறந்து போச்சு. இந்த விஷயத்த வந்து மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சு நம்ம விஜய் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம விஜய் காவேரிக்கு பழைய நினைவுகள் கொண்டு வர சீக்கிரமா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். காவேரிக்கு தான் தான் உன்னுடைய புருஷன் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.